ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாட் ஆஃப் பேக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரௌனியோட ரெசிபி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மைதாவிலே மில்க் பவுடர், கோகோ பவுடர், சால்ட்டு, பேக்கிங் பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி அதை நீட்டாக ஜல்லடை பிடிச்சிடலாம். ஜல்லடை பிடிக்கும்போது அதில் இருக்கிற லம்ஸு நம்ம ஏன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது காற்று பட்டுச்சுனாவே லைட்டாக கட்டிக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்பல்சரி நம்ம ஜல்லடை பிடிக்கிறோம். ஜல்லடை பிடிச்சின்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அதனால் கம்பல்சரி ஜல்லடை பிடிச்சே தீரணும். ரெண்டாவது, இந்த மாதிரி கட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டிகளெல்லாம் உடைக்கணும். உடைச்சிட்டு, ஆனால் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம ரெசிபி எடுத்து வச்சதுனால தான். அதனால் எல்லாத்தையும் கட்டி உடைச்சிட்டு நம்ம இது க்ளீனாக ஜல்லடை பிடிக்கணும். இந்த மாதிரி கட்டி இருக்கும், அந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடைக்கணும். நீட்டாக உடைச்சிட்டு நம்ம எடுத்து இப்போது ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக் லிக்விடு, சுகரு, எசன்ஸு, நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெண்ணிலாவோட எசன்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா பெஸ்ட். அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் உங்களுக்கு அருமையாக தெரியும். எடுத்து அதை உரம் வச்சிடலாம். இப்போது பட்டர் ஒரு 250 கிராம் எடுத்துக்கிட்டு லோ ஃப்ளேமில், அதாவது ஹீட் கம்மியாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். பட்டர் தீஞ்சிடுச்சுன்னா நம்ம ப்ரௌனி பண்ணும்போது அந்த அளவுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இருக்காது. கருகுன மாதிரி அந்த வாசம் அடிக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த லைட்டாக வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகும். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வரதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்திட்டு அந்த பெல் பட்டனை தட்டுங்கப்பா. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபியோட வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாக்லேட் மெல்ட் பண்ணணும். அதுக்குள்ளே சாக்லேட் எடுத்து போடணும். அதோட டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதாவது 75 டிகிரி உள்ள நீங்கள் சாக்லேட் கூலிங்கில் இல்லை, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 60 டிகிரி கூட போதும். பட்டர் மெல்ட் ஆச்சுனாவே நீங்கள் சாக்லேட் உள்ள எடுத்து போட்டிங்கன்னா மெல்ட் ஆயிரும். அதிகப்படிக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சாக்லேட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு 75லேருந்து 80 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணால் தான் அது கரையும். இல்லைன்னா பட்டர் நீங்கள் சாக்லேட் உள்ளே போடும்போது பட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹீட் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் 75 டிகிரி 80 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போது அது அப்படியே கரைஞ்சிட்ருக்கட்டும். கரைஞ்சிருந்தா அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த எக்கு ப்ளஸ் சுகரு அந்த இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மிஷினுக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். இது மிஷினுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ண உடனே கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஆர்பிஎம்மில் அதாவது 3rd கேரில், மிஷினாக இருந்தால் உங்களுக்கு 3rd கேரில் இந்த மாதிரி ஃப்ளப்பியாகி மேலே வரும்.
நல்லா ஃப்ளைப் ஆகி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃப்ளைப் ஆகி வரும்போது நீங்கள் இதில் எடுத்து அந்த விஸ்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மெல்ட் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 சென்டிகிரேடுக்கு மேலே போகக்கூடாது ஹீட். அது நம்ம வந்து அதுக்குள்ளேயே வச்சுருங்க. டெம்பரேச்சர் மீட்டர் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட வார்ம் மட்டும்தான் இருக்கணும், ஹீட் தெரியக்கூடாது. இது வந்து 40 உங்களுக்கு சரி தெரிலன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் வீடியோவில் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் 40 டிகிரிக்கு உள்ளே இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் ஹைட்டு டெம்பரேச்சரில் இருக்கிறது மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா வராது. ப்ரௌனி வந்து கோல்ட் ஆயிரும். இது வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஹீட்டாக ஊற்றுனீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பேட்டர் நம்ம முட்டை போட்டு அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து கர்டில் ஆயிரும். கர்டில் ஆகிடும். மைதா உள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் ப்ரௌனி வராது. இப்போது லைட்டாக அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணணும். சாக்லேட்டும் அதுவும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஏன் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விஸ்கில் ஏன்னா நம்ம ஃபோம் பண்ணியிருக்கிற அந்த இது வந்து மிஷினில் போட்டிங்கன்னா சாக்லேட் ஊற்றும்போது ஃபுல்லாகவே டவுன் ஆயிரும். டவுன் ஆயிடுச்சுன்னா சாக்லேட்டு எல்லாமே கரெக்டாக தான் மிக்ஸ் ஆகும். ஆனால் வந்து ப்ரௌனி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஃபுல்லாகவே வந்து கட்டி மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போது மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதோ இப்படி தான், அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மைதா வந்து கட்டி கட்டாது. எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஜல்லடை பிடிச்சி அதை நம்மள ஃப்ரீயாக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சாக்லேட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த பேட்டரோட டார்க்னஸ் வரைக்கும் எப்படி வந்துருச்சுன்னு இப்போ சாக்லேட் கலரில் வந்துருச்சு. இப்போ சாக்லேட் கலரில் வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கேஷ்யூ நட்டு ஒரு 100 கிராம், சுகர் வந்து ஒரு 50 கிராம், அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஜாஸ்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது ட்ரே எடுத்து நம்ம ட்ரேக்கு பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டரை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே அதை கொட்டணும். இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட டைட் ஆகிடக்கூடாது. டைட் ஆச்சுன்னா கேக் ப்ரௌனி வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வாட்டரியாக அந்த இதாக இருக்கணும். இப்போ அது மாதிரி போட்டு ஈவன் பண்ணிவிட்டு, இப்போ ஹீட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் ஓவனுக்கு அந்த மாதிரி ஹீட் வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 180 வச்சுட்டு, இது டபுள் ப்ராசஸ் நடக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் வச்சுட்டு 180 பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். நான் 50 நிமிஷம் வச்சுருக்கேன்னா 180 என்ன பண்ணுறேன் அப்படின்னா வச்சுட்டு 25 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 25 மினிட்ஸ் வந்து ஒரு 160 கொண்டு வந்துடுங்க. இப்போ தான் பேக்கிங் வந்து சூப்பராக ஆகும். அதனால் வந்து இப்போது இறங்குற நேரம் இதோ அந்த மாதிரி எனக்கு இண்டிகேட்டர் வரும் ஓவனில்.
நான் எடுத்து உங்களை காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ப்ரௌனி வந்து டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 4 மணி நேரம் கழிச்சிட்டு நல்லா ஆறுன பின்னாடி அதை கட் பண்ணிவிட்டு சாக்லேட் போட்டு மேலே கார்னிஷ் சாக்லேட் போடணும். உங்களுக்கு தேவையான நீங்கள் கட் பண்ணணும். ஸோ நான் அங்கே இருக்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் அவங்க சாப்பிட்றதுக்காக நான் இது கார்னிஷ் பண்ணியிருக்கேன். சும்மா கார்னிஷ் வந்து கணேஷில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை விட கார்னிஷ் இன்னும் சூப்பராக பண்ணவும் முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெசிபி இருந்துச்சுன்னா கார்னிஷ் பண்ணுறதெல்லாம் ஈஸி. அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஸோ கார்னிஷ் பண்ணிவிட்டு டெலிஷியஸான ஒரு சாக்லேட் ப்ரௌனி நமக்கு கிடச்சிரும். இப்போது வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ப்ரௌனியோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கணேஷோட ரெசிப்பியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் பேக்கிங் 227 அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது விதமான ரெசிப்பியில் ஒரு புது விதமான டெக்னிக்கில் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுட்ருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இல்லை ரெசிப்பியா இல்லை வேறு ஏதாவது கேட்டாலும் நான் வந்து பதில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன். அடுத்த ரெசிபியும் வந்து மேபி குக்கீஸாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.